ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பீட்ரூட்டையும் டேட்ஸையும் வச்சு எப்படி ஜாம் பண்ணலான்னு பார்ப்போம். எப்பவுமே ஃப்ரூட்ஸில் தான் பண்ணுவோம், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும். பீட்ரூட்டை பீல் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட்ஸ் சவுதி அரேபியாவிலேருந்து எங்கள் ரிலேட்டிவ் சென்ட் பண்ணாங்க. பார்க்கவே நல்லா பெருசாக இருந்தது, ஆனால் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டியாக இருந்தது. இன்னைக்கு அதை வச்சு தான் ஜாம் பண்ண போகிறேன். இப்போ டேட்ஸையும் பீட்ரூட்டையும் குக்கரில் போட்டு 1 கப் தண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பீட்ரூட் டேட்ஸ் ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ அதை மிக்சியில் போட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி ஒரு கலாயில் 1/2 கப் அளவுக்கு கரும்பு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா வெல்லம் இல்லைன்னா சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுலேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நான் பீட்ரூட் வேக வச்ச தண்ணி இருந்தது, அதை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். அது சிம்லேயே வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி அடிப்பிடிக்கிற பாகம் வரும்போது ஆஃப் பண்ணிட்டு ஃபியூ டிராப்ஸ் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நாளைக்கு கெடாமே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.